நீ என்னை நம்பி வா, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற உறவுகள் தான் சமாதானத்தை கெடுக்கும், சந்தோஷத்தை கெடுக்கும். ஆனா இயேசு சொல்லுகிறார், நான் உனக்கு சமாதானத்தை அளிக்கிறேன். பிரியமான உறவுகளே, இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. சகரியா 9:10 அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அன்பு உறவுகளே, சமாதானம் என்றாலே ஆண்டவர் இயேசுவால் மட்டும்தான் பூரணமாக கொடுக்க முடியும். அன்பு உறவுகளே, உலகத்திலே சமாதான கேடு இருக்கு. நிம்மதி தர்றேன் வா, சந்தோஷமா பாத்துக்கிறேன் வா, நீ என்னை நம்பி வா, நான் எல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற உறவுகள் தான் சமாதானத்தை கெடுக்கும், சந்தோஷத்தை கெடுக்கும், இருக்கிற கொஞ்ச நஞ்ச நிம்மதி கூட கெடுத்து போடும். ஆனா இயேசு சொல்லுகிறார், நான் உனக்கு சமாதானத்தை அளிக்கிறேன், சமாதானத்தை கூறுகிறேன் என்றார். உள்ள இருக்கிறதா வெளியே வரும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சமாதான கேடுகளெல்லாம் இயேசு மாற்ற விரும்புகிறார். உங்கள் காதுகளில் இப்பொழுது சத்தம் தொனிக்கட்டும், என் சமாதானத்தை உனக்கு வைக்கிறேன், பெற்றுக்கொள் மகளே மகனே என்று இயேசு கொடுக்கிறார். சமாதான கேடு சூழ்நிலைகளை மாற்றி அந்த சூழலிலே தேவ சமாதானம் இறங்கி வந்து நிம்மதியாக ஆண்டவர் பார்த்துக் கொள்ள போகிறார். அவரை நம்பி வாழுங்க. இன்றைக்கு சமாதானம் உண்டாகட்டும். God bless you.